ஆண்ட்ராய்ட் டிவிக்கு எப்படி உங்களோட மொபைல் போனை ஒரு ரிமோட்டா யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியோட ரிமோட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனே பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியும் நீங்க எந்த மொபைல வந்து ரிமோட்டா யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மொபைலும் பாத்தீங்கன்னா வந்து சேம் ஒய்ஃபைல பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடுக்கணும். இப்போ வந்து உங்க வீட்டுல ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிவில ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணும், மொபைலையும் ஒய்ஃபை ஆன் பண்ணி சேம் ஒய்ஃபைல பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்ககிட்ட ஒய்ஃபை இல்லை அப்படின்னா இன்னொரு மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டும் ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணி உங்களோட மொபைல்ல, அதாவது நீங்க டிவில கனெக்ட் பண்ண போல அந்த ஒரு ரிமோட்டா யூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு மொபைல பாத்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிருங்க. அண்ட் டிவிலையும் ஒய்ஃபை ஆன் பண்ணி சேம் ஒய்ஃபைல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் ரெண்டாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து கூகுள் டிவி அப்படின்ற ஒரு ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து இருக்குது. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் வந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து டிவி நியர்பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுமே பர்மிஷன் வந்து கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டிவி நேமே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஷோ ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிட்டாலே பாத்தீங்கன்னா வந்து அங்க ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட டிவி வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கனெக்டட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து கோடு என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட டிவில பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோடு வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். அந்த கோட் அப்படியே பார்த்து இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டு பேர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரிமோட் சிம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அப்படியே ரிமோட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ரிமோட்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் போனை வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவிக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து கம்ப்ளீட்டா வந்திருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ரிமோட் வந்து உடஞ்சிருச்சு இல்ல வந்து அது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து உங்களோட போனை யூஸ் பண்ணி ரிமோட்டா யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.